Hi friends, this is Ramnath. இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு செஷன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். இது எல்லாமே நம்ம சேனல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். இன்னைக்கு கேட்டிருக்கிறது எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு கேள்வி. அது தமிழில் அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதனால நிறைய இளைஞர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதனால நானே ஃபாஸ்ட்டாக கிரிக்கெட்னு படித்து காமிச்சிடுறேன். வணக்கம் சார், நான் ரொம்ப இம்பல்சிவாக இருக்கேன். சில நாட்கள் முன்பு கோல்டு விலை இறங்கிய பொழுது அவசரப்பட்டு அனைத்து கோல்டு இடிஎஃப்களையும் விற்றுவிட்டேன். ஆனால் உடனே தங்கம் விலை ஏற தொடங்கிவிட்டது. இப்பொழுது வருத்தம் அடைகிறேன். ஆகையால் என்னை போன்ற இம்பல்சிவாக இருப்பவர்களுக்கு பொறுமை மற்றும் பயம் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு சிறிய வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா மார்க்கெட் அப்படிங்கிறதையும் எமோஷன் அப்படிங்கிறதையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய பேரோட பேராசை, நிறைய பேரோட பயம் இருக்கவங்க ஐயோ இதுக்கு மேல வேண்டாம் நான் வித்துறேன்னு விற்பாங்க. இல்லையா இவ்வளவு இருக்கு இனிமேலும் ஏறும் நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்குவாங்க. ஸோ அந்த பயம் அண்ட் ஆசை அப்படிங்கிறத மார்க்கெட்டை விட்டு பிரிக்கவே முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத விட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான் பெட்டர். அப்ப என்ன பண்ணணும், நீங்க வாங்கும் போது ஒரே தரமா பல்கா வாங்கிட்டு பல்கா வித்துட்டு பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்குங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித்துட்டு வாங்க. நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது, நல்ல ப்ராஃபிட் இங்க விற்கணும் அப்படின்னு தோணுது இல்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு 30% மட்டும் வித்துருங்க, பாக்கி 70% உங்க கையில இருக்கும். சப்போஸ் அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே 70 குவான்டிட்டி உங்ககிட்ட இருக்கு. இல்லைங்க அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இறங்குது அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம், மேலே ஏறும்ன்ற நம்பிக்கை இருந்தால். இல்லையா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் வித்துருங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு டிசிப்ளின் வரும் உங்களுக்குள்ள. ரெண்டாவது ஐயோ விட்டுட்டமேன்ற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, பை.